எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் அவர் குறிப்பாக அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சுவிசேஷம் என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும் என்றும், நாளாந்த வாழ்க்கைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும் என்றும், ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தப்படுவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும் என்றதை அவர் தெளிவாக, நானும் என்னோடு சம்பந்தப்பட்ட மற்ற பாஸ்டர்ஸும் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்றது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:2 அவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி ஒரு கட்டளையாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதாவது, கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேணும், கிறிஸ்து சிலுவையில் செய்தது என்ன என்றதை நீங்கள் அறிய வேணும், அதை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் அறியக்கூடாது என்பதை தெளிவாக உறுதியாக சகல கிறிஸ்தவர்களுக்கும் பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக கூறியிருக்கிறார் என்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 7:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி வியாகுலப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் இப்பொழுது 7:25 சொல்கிறார். ரோமர் 7:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? எப்படி வாழ்க்கை, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறதென்ற வெளிப்பாடு அவருக்கு கொடுபட்டதன் நிமித்தமே அவர் இப்பொழுது தேவாதி தேவனை மகிமைப்படுத்திய வண்ணமாக இருக்கிறார். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதே மாதிரி சொல்லி தேவனை சோஸ்தரிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வெளிப்பாடு பூரணமாக கிடைக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக சாத்தான் கிறிஸ்தவர்கள் இந்த வெளிப்பாட்டை அறிய விடாமல் அவர்களுடைய மனதை முற்றும் முழுதுமாக குருடாக்கி ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாமல் ஆவிக்குரிய கண்களை மூடி ஆவிக்குரிய செவிகளை மூடி உணரக்கூடிய இருதயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேகமான கிறிஸ்தவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அவர்கள் அந்த ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிபூரணமான வாழ்க்கை, அந்த பாவத்தினால் மேற்கொள்ளப்படாத வாழ்க்கை, பாவம் செய்யாத வாழ்க்கையே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனை அனுபவித்து பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற முடியாத நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நாங்கள் விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையான எங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக என்றைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும், அவர்களை அபிஷேகியும், உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். அப்போ தேவன் எங்களுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறதற்கு உதவி செய்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் அதனை தருகிறார் என்பதையும், அதனை பெற்றுக்கொள்வதற்கு யார் அந்த இயேசு கிறிஸ்து என்பதை சரியான முறையில் அறிந்து அவர் நமக்கு சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை அறிந்து அவருடைய மரணத்துக்குள்ள பங்கு பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்கு பற்றி, அவரில் பிழைத்திருந்து அந்த வெற்றியை பூரணமாக அனுபவிக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் ஒருவன் ஞான ஸ்நானம் பெற்றிருப்பானாயின், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் ஒருவன் விசுவாசத்தின் மூலம் இணைந்திருப்பானாயின், அவன் அந்த பாவத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து பூரணமாய் விடுதலை பெற்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில், கிறிஸ்துவனுடைய மரணத்தில், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசத்தின் மூலம் பங்கு பெற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் அந்த பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்து பூரணமாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. எப்படி உறுதிப்படுத்துகிறது? ரோமர் 6:7
மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. கிறிஸ்துவோடு மரித்தவன், விசுவாசத்தின் மூலம் மரித்தவன், கிறிஸ்துவோடு சிலுவையில விசுவாசத்தின் மூலம் அறையப்பட்டவன், அந்த பாவத்துக்கு நீங்கி அவன் மரித்து போனபடியால் அவன் அந்த பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ரோமர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அவனை சிறையிட எதிரியினாலே, அவனை சிறைக்குள் வைத்திருப்பதற்கு எதிரியினால் முடியாது. ஆயினும் ஒருவன் கிருபையின் செய்தியை அறியாவிட்டால், சிலுவையின் செய்தியை அறியாவிட்டால், சிலுவையும் கிருபையும், சிலுவை மூலமாகவே கிருபை வருகிறது. அப்போ சிலுவையின் செய்தியை அறியாவிட்டால் அவன் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறதையும் அவனாலே அறிந்து கொள்ள முடியாது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியாவிட்டால் தங்களை ஆக்கிரமித்திருக்கிற அந்த பாவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இப்படி இருக்க சகோதரர்களே, தேவனை சேவிக்க வேண்டும் என்கிற உங்களுடைய மன விருப்பத்தை எப்படி நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் தேவனை சேவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அந்த மன விருப்பம் அவனிடத்தில் இருக்குது. அப்போ அந்த மன விருப்பத்தை எப்படி நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்? விசுவாச பிரமாணத்தினாலேயோ அல்லது கிரியா பிரமாணத்தினாலேயோ? ரோமர் 3:27 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாச பிரமாணத்தினால அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்களோ அல்லது கிரியா பிரமாணத்தினால அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்களோ? கிரியா பிரமாணத்தினால நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் நீங்கள் கிருபையை விட்டு விழுந்தீர்கள், கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என்று கலாத்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கலாத்தியர் 5:4 உறுதிப்படுத்தி இருக்கிறதன் மூலம் நியாய பிரமாணத்தின் மூலம் உங்களுடைய மன விருப்பத்தை, தேவனை சேவிக்க வேண்டும் என்ற மன விருப்பத்தை ஒரு பொழுதும் நிறைவேற்ற முடியாது. அதன் மட்டுமல்ல, கிருபையில் நின்றும் நீங்கள் விழுந்தீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அப்போ மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ நியாயப்பிரமாணம் கிரியைகளுக்குள்ள வழி நடத்துகிறது. அநேகர் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். கிரியைகளை செய்கிற அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் நியாயப்பிரமாணத்தினால் ஆளப்படுகிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே. நியாயப்பிரமாணம் கிரியைக்கு இழுத்து செல்கிறது. அப்ப மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி ரோமர் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 28 ஒரு பிரமாணமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் முற்று முழுதாக
முழுதுமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதனையே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று ரோமர் 8:2 நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 நமக்கு உறுதிப்படுத்தி, அதன்படி நடக்காவிட்டால் நாம் அவருக்கு சீஷர்களாக இருக்க முடியாது என்பதனை லூக்கா 14:27 உறுதியாகவே கூறியிருக்கிறார். அப்போ விசுவாசத்தின் மூலம்தான் மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவான். அப்போ விசுவாசத்தின் பிரமாணத்தினால தான் தேவனை சேவிக்க முடியும். வேறு எந்த பிரமாணத்தினாலும் மனுஷன் சேவிக்க முடியாது. மனுஷன் தேவனை சேவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்ல, லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதனை உறுதிப்படுத்தி, அதாவது அந்த விசுவாசத்தை எப்படி நடைமுறைப்படுத்தி அதன் பலாபலன்களை பெற்றுக்கொள்கிறது என்ற விவரத்தை தெளிவாக லூக்கா 9:23 கொடுத்திருக்கிறார். அந்த லூக்கா 9:23 ஒருவன் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவானாய் இருந்தால் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்று சொல்லி லூக்கா 14:24 14:27 உறுதியாகவே கூறியிருக்கிறார். இப்படி இருக்க ரோமர் 7:25 பவுல் அப்போஸ்தலர் சுருக்கமாக கூறுவது என்னவென்றால், தான் மாம்சத்தில் செயற்பட்டால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால் மேற்கொள்ளப்படுவேன். அவர் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், மாம்சத்தில் நான் செயற்பட்டேனே இருந்தால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால நான் மேற்கொள்ளப்படுவேன் என்று அவர் நிஜமாகவே நம்பினார். அப்போ மாம்சம் நாம் அறிந்து கொள்ள வேணும், சுய பலத்தை பிரதிபலிக்கிறது. மாம்சம் ஒரு மனுஷனுடைய சுய பலத்தை பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, ஒருவனுடைய சொந்த பலம், அவனுடைய கட்டித்தனம், அவனுடைய துணிவு, அவனுடைய மதிநுட்பம், அவனுடைய கல்வி, அவனுடைய சமூக அந்தஸ்து, அவனுடைய மனோபலம் மற்றும் மனுஷனால் பெறக்கூடிய எதுவும். அப்போ சதப்பலத்தை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. மனுஷனால அவனுடைய முயற்சியினால் பெறக்கூடிய எதுவும் மாம்சத்திற்குள் அடங்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை இல்லாமல் மனுஷனால உருவாக்கப்படும் எதுவும் அவைகள் எவ்வளவாய் வேத வாக்கியங்களினால் சோடிக்கப்பட்டிருந்தால் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை எவ்வளவாய் பிரகடனப்படுத்தினால் என்ன, அவைகள் யாவும் மாம்சமே. மறுபடியும் இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை அல்லாமல், கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் மனுஷனால் உருவாக்கப்படுகிற எதுவும் அவைகள் எவ்வளவாய் வேத வாக்கியங்களால் சோடிக்கப்பட்டிருந்தால் என்ன, எவ்வளவாய் கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரகடனப்படுத்தினால் என்ன, அவைகள் யாவும் மாம்சமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் கவனத்திற்கு எடுத்து கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. சிலுவை அல்லாமல் மனுஷனால் உருவாக்கப்படுகிற எதுவும் அது பாவம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருப்பதை நாம் கவனத்துக்கு எடுத்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையை புறக்கணித்து வேறு வழிகளினால விசுவாச
விசுவாசத்தை நாம் பாதுகாக்க முடியும், விசுவாசத்தை பின்பற்ற முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மெனக்கட்டால் அது முழுக்க முழுக்க பாவமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனையே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து 14ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலர், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என கூறியிருப்பதை சற்று விவரமாக பார்ப்போம். அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால், மன விருப்பமே இயக்கும் கருவியாக இருக்கிறது. மனதில் ஒரு விருப்பம் தொடங்கினோடனே அதுதான் இயக்கும் கருவி, ட்ரிகர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயக்கும் கருவி மட்டும் போதுமானது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் துப்பாக்கி வெடிமருந்தினால் நிரப்பப்படாமல் இயக்க கருவியினால் என்ன பிரயோசனம்? அப்போ வெடிமருந்து துப்பாக்கிக்குள்ள நிரப்பாமல், அப்போ துப்பாக்கி வெடிமருந்தால் நிரப்பப்படாமல் அப்போ இயக்கிற கருவி இருக்கிறதுனால என்ன பிரயோசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்படியே சுயபலத்தினாலே என்ன பிரயோசனம்? அப்படியே விருப்பம் மட்டும் இருப்பதனால் என்ன பிரயோசனம்? அதனை இயக்குவதற்கு மனோவலிமை மட்டும் போதாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனோவிருப்பம், மனோவலிமை, இதனைத்தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தை மனோவலிமையினால் செய்ய முயற்சிக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் செய்ய முடியாது. அப்போ தேவையானது என்ன? மன விருப்பத்தை நடைமுறைப்படுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அல்லவா தேவையானது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் மன விருப்பத்தினாலே ஒரு பிரயோசனம் இல்லை, மனோ வல்லமையினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. தேவையானது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமை தான் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமை எப்படி நாம் பெற முடியும் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வது சாத்தியமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்வது அவர் மூலமாகவே சாத்தியமாகிறது. அப்போ நியாய பிரமாணத்தை செய்ய வேணுமா இருந்தால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் தான் செய்ய வேணுமே தவிர மனோவலிமையால் செய்ய முடியாது, மன விருப்பத்தினால செய்ய முடியாது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் மன விருப்பத்தினாலும் மனோவல்லமையினாலும் அதனை செய்ய முயற்சித்தார். அது சாத்தியமாகாது. பரிசுத்த ஆவியினாலேயே அது செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலேயே அதனை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் அதனை நம் மூலமாக செய்கிறார். இப்படி இருக்க விசுவாசி மாம்சத்தில் செயற்பட தொடங்குவானாயின், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அப்போ விசுவாசி மிகவும்
மிகவும் அவதானமாக இருக்க வேணும், மாம்சத்தில் செயற்படாத படிக்கு. ஏனென்றால் மாம்சத்தில் செயற்படுகிற எல்லாம் விசுவாசம் இல்லாத எல்லாம் பாவம் என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ விசுவாசி மாம்சத்தில் செயற்பட தொடங்குவானாயின் அவன் சிலுவைக்கு அப்பால நகருகிறான். அவனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ என்னத்தை அவன் நிறைவேற்றுவான்? பாவம் மரணம் என்ற பிரமாணத்தையே அவனால் நிறைவேற்ற முடியுமே தவிர தேவனுடைய பிரமாணத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய நியாய பிரமாணத்தை மன விருப்பத்தினாலும் மன வலிமையினாலும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே செய்ய முடியும். அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லையா இருந்தால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தையே நாம் நிறைவேற்ற முடியும். இப்படி இருக்க யார் என்ன விடுதலையாக்குவார் என ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் தான் கேட்ட கேள்விக்கு அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என பதிலளித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை சோஸ்தரிக்கிறேன் என பதிலளித்திருப்பதன் மூலம் விடுதலை எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றியதனாலும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாகவுமே வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் மூலமே சாத்தியமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்திற்காக பவுல் அப்போஸ்தலர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலருக்கு இப்பொழுது வெற்றி கிடைத்திருக்கிறபடியினால் அவர் தேவனை சோஸ்தரிக்கிறார். இனிமேல் அந்த பாவம் அவரை ஆதிக்கம் செலுத்த முடியாது. இனிமேல் அவருடைய ஆத்துமாவில் அவர் சந்தித்த யுத்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அவர் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அவர் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். அப்போ எப்படி அவர் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி மத்தேயு 11:28-30 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயத்தை பவுல் அப்போஸ்தலர் இந்த 2 விஷயத்தை தவறாமல் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 11:28-30 மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் வெற்றிக்கு காரணம். அப்போ அவருக்கு ரெஸ்ட் கிடைச்சது, இளைப்பாறுதல் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் மத்தேயு 11:28-30 சுருக்கமாக சொல்லப்பட்ட 2 விஷயங்கள். ஒன்று என்ன மாதிரி என்று சொன்னால், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இளைப்பாறுதலை பெற வேணுமாயிருந்தால் என் சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பலியோடு உங்களுடைய இணைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வழியின் மூலம்தான் நீங்கள் பூரணமாக இளைப்பாறுதலை பெறலாம் என்று மத்தேயு 11:28-30 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதனை செய்ததன் மூலம் இனிமேல் அவருடைய ஆத்துமாவில் அவர் சந்தித்த யுத்தம் இல்லை. அந்த பாவம் இனிமேல் அவரை ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவர் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். இப்படி இருக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறத நிமித்தம் முரண்பட்ட கருத்துக்கள் சர்வசாதாரணமாக உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியிலே இது பற்றி விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு